நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல எப்படி ஒரு வழியா அந்த வீடியோ அந்த இடத்துல கரெக்டா கிளாரிட்டியோட அப்படியே சும்மா பக்காவா எல்லாமே டவுன்லோட் ஆயிட்டுக்குதுங்க. மவனே இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது, இந்த ரெக்கார்டு ஆடியோ ஒட்டி போதும் எனக்கு வீடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயத்துல அதை அப்படியே எடுத்து வச்சுறாங்க நம்ம இலக்கியா. அவன் வந்து அப்ரூவல போய் நான் இப்போ ஓகே பண்றேன், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க ஓகே ஆகும்னு சொல்லிட்டு போறான். அதே மாதிரி அப்ரூவல் ஓகே ஆகிட்டு கைக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் வந்துடுது. இதனால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு நம்ம கௌதம். ஆனா மறுபக்கம் நம்ம எஸ்எஸ்கேக்கு இன்னும் எதுவுமே தெரியாதுல்ல, அவங்க ஆளுக்கு என்னாச்சு, அந்த பணம் என்னாச்சு எதுவுமே தெரியல. அவர் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இதே சமயத்துல கரெக்டா இவன் எல்லாமே ஓகே கொடுத்துறான். இப்ப எப்படி ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா இவனை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம இந்த பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாயில் டெஸ்ட் எனக்கு ஓகே பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இந்த சாயில் டெஸ்ட் ஓகே பண்ண சொன்னதுக்கு இல்ல இதை பண்ண முடியாது, இது சட்டை விரோதமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இவங்க இப்ப காசை வாங்கிட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது நீங்க தான் எங்களால ஒரு நல்ல நியாயத்தை கொடுக்கணும், இது அப்ரூவல் வாங்குறதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு பக்கம் போலீஸ் கிட்டே ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. அவங்களும் என்ன இது ஓகே, இது நல்ல இடம் தான், இதுக்கு எப்படி இவங்க அப்ரூவல் கொடுக்காம இருந்தாங்க, அதுக்கு எதுக்கு இவன் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல ஆக்ரோஷத்துல அவனை பிடிச்சி அடிச்சு உண்மையை கேட்கறாங்க. இந்த மாதிரி எஸ்எஸ்கே தான் எங்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி கௌதம் ஒரு பில்டிங் ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சாயில் டெஸ்ட்டு கேட்பாங்க. அந்த சமயத்தில் அந்த சாயில் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணோம், அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி. அதுக்கு நான் உங்களுக்கு 1 கோடி தரேன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் பணம் தந்தாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் சைலண்டாக அந்த மாதிரி பண்ணேன். இவங்க வந்து 2 கோடி நான் இவங்ககிட்ட பாண்டடாகவே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நானே 2 கோடி கேட்டேன், கௌதம் 2 கோடி கொடுத்து இதை ஓகே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் உங்ககிட்ட நான் கையும் குழம்பு நிரூபிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் மோசடி பண்ணுற ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவளோட கிளாரிபிகேஷனை அழகாக தெளிவாக எடுத்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்பவுமே கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடாது சார், இவங்கள ஃபர்ஸ்ட் அடிச்சு ஒழிக்கணும். பல பேரோட கனவு, பல பேரோட ஆசை, ஒரு இடத்துல இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங் வந்து சாயில் டெஸ்ட்டுக்கு அங்கே அப்ரூவலே ஆகிருக்காது. அந்த இடத்துக்கு காசு கொடுத்தா இவங்க வந்து அனுமதி கொடுத்துட்றாங்க. அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அங்கே எத்தனை கணக்கான உயிர்கள் பறிப்போம், அதெல்லாம் பற்றி இவங்க எதானே யோசிக்கிறாங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தகுதி இருந்தால் அந்த இடத்த கட்ட முடியாத மாதிரியும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் விடக்கூடாது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு கேட்குற ஆளுங்களை வச்சு தான் சார் இந்த சமுதாயத்தை நம்ம இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் அவனுக்கு ஒரு பக்கம் டே கௌதமே, இது ஏன் நீ எஸ்எஸ்கே கோட்டி பகலில் எனக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முறைக்கிறாரு. யோ முறைக்கிறதுக்கு நம்ம போயிட்டாங்க, அந்த வேற வேலையை தானே இந்த பாரியா போயா, நீ பண்ணது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னோட பருப்பு எதுவும் இங்கே வேகாது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உடனே இதுக்கப்புறம் என்ன பேசுறது ஏது பேசணும் தெரியாமல் திரு ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான விஷயங்கள் 4-5 நடந்துருங்க. அது என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சிகம், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.